பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவரையும் நமது அனாயிண்டிங் டைசஸ் யூடியூப் சேனலுக்கு நேராக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு வந்து உங்களுக்கு அந்த வார்த்தைகளை பிட்டு கொடுப்பதில், பரலோகத்தின் மன்னாவை உங்களுக்கு வெளிப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதெல்லாம் தேவ வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது வேத சத்தியங்களை தியானிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய இருதயத்திற்கு நல்ல மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக சோர்வுகள், அநேக குழப்பங்கள், அநேக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத சூழ்நிலையிலே அது எப்பொழுது நடைபெறும் என்று ஒரு ஏக்கத்தின் பெருமூச்சோடு கூட கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஒரு கேள்விக்குறி, அநேக தருணங்களிலே ஒரு வெற்றிடத்தை நம்மால் உணர முடிகிறது. நாம் ஜெபிக்கின்றோம், வேதம் வாசிக்கின்றோம், கர்த்தருக்குள் இருக்கின்றோம். ஆனாலும் கூட ஒரு சில நேரங்களிலே மன தளர்வுகள் வந்து விடுகின்றன. பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்ந்து ஐக்கியப்படுவோமானால், தொடர்ந்து ஜெப சிந்தை இருப்போமானால், தொடர்ந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான காரியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருப்பதை, நமக்கு முன்பதாக வைத்திருப்பதை நாம் கூர்ந்து கவனிக்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு லாக்டவுன் சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு மாதத்திலே அல்லது ஒரு மாதத்திற்குள்ளாக எல்லாம் முடக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகிறது என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். நம்முடைய ஜெபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். எல்லா சபைகளும் திறக்க போகிறது. திறந்த உடனே நாம் தேவனை ஆராதிக்க போகின்றோம். தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் மகிமைப்பட போகிறான். எல்லா ஊழியர்களும் கட்டப்பட போகின்றது. நாம் இப்போது பதுங்கி இருக்கின்றோம். ஒரு நாள் விரைவாக பாய்ந்து ஓடுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடங்கி இருக்கின்றோம். தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நாம் அமைதியாக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நமக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். திருச்சபைகளுக்கு எதிர்ப்புகள், ஊழியத்திற்கு எதிர்ப்புகள், ஊழியர்களுக்கு எதிர்ப்புகள், விசுவாசிகளுக்கு எதிர்ப்புகள், ஊழியம் வெளியே போய் செய்வதற்கு எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். எதிர்ப்புகள் நமக்கு இருக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய எழுப்புதலை நம்மால் காண முடிகின்றது. எதிர்ப்புகள் இல்லாத எழுப்புதல் வேதத்தில் இல்லை. எதிரிகள் இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் அல்லவா? நாம் எப்படி ஜெயித்து விட்டோம் என்று கூற முடியும்? எதிரிகள் இருக்கும்போதுதான் நமக்கு ஜெயம் கிடைக்கின்றது. ஆகவே எதிரிகள் ஒரு பக்கம், எதிர்மறையான சூழ்நிலைகள் ஒரு பக்கம். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு. என்ன தீர்வு என்று பார்க்க போகின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். நாளானது சமீபித்திருக்கிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். இங்க நாம் பார்க்கின்றோம், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். ஆலயத்திற்கு செல்லுவதை விட்டு விடாதிருங்கள். சபையிலே அதன் மூலம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தேவனை சபைக்கு சென்று தேவனை துதிக்க நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த லாக்டவுன் முடிந்த உடனே சபைகள் திறக்க போகிறது. அந்த நேரங்களிலே நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். இத்தனை நாட்கள் நீங்கள் எப்படினாலும் இருந்திருக்கலாம், பரவாயில்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிப்பாராக. இந்த லாக்டவுனுக்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இத்தனை மாதங்களாக நான் முடங்கியிருந்தேன், ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, துதிக்க முடியவில்லை, திருவிருந்து எடுக்க முடியவில்லை, கர்த்தருடைய ஊழியர்களோடு ஐக்கியப்பட முடியவில்லை,
விசுவாச மக்களோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம், ஆவல், வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் இனிமேல் சபை கூடுதலை விட்டுவிடவே மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் சபை கூடுதலை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கின்றார். நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இனிமேல் சபை கூடுதலை இனி நான் விட்டுவிட மாட்டேன். குடும்பத்தோடு போவேன், குடும்பமாய் ஆராதிப்பேன், குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன், குடும்பமாய் நான் போதகரிடத்திலே சென்று ஜெபித்துக் கொள்ளுவேன், போதகருக்கு ஊழியத்திற்கு உதவியாக இருப்பேன், திருச்சபையின் ஊழியத்திற்கு உதவியாக இருப்பேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். அநேக கூட்டங்களுக்கு செல்லுகிறீர்கள், நல்லதுதான். ஆனால் கூட்டங்களுக்கு செல்லுவதை வேதம் நமக்கு உற்சாகப்படுத்தவில்லை, ஊக்குவிக்கவில்லை. சபை மட்டுமே ஊக்குவிக்கிறது. 5 வகையான ஊழியத்தை எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார்? சபைக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபையை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. சபையை விட்டு சபையில் இருக்கிற மக்கள் வெளியே இருக்கிற கூட்டங்களுக்கு போகிறார்கள். ஆனால் வேதம் அதற்கு உற்சாகப்படுத்தவில்லை, ஊக்குவிக்கவில்லை. என்ன சொல்லுகிறது? வெளியே இருக்கிற மக்கள் எல்லோரும் எங்க வர வேண்டும்? திருச்சபைக்குள்ளே வர வேண்டும். அதுதான் முக்கியத்துவம். வெளியே இருக்கிற மக்கள் திருச்சபைக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆப்போசிட்டான ஊழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற மக்கள் வெளியே போகிறார்கள். அதான் பாதிப்பு. திருச்சபையினுடைய பாதிப்பு, திருச்சபையினுடைய அவல நிலை என்ன? திருச்சபையில் இருக்கிற மக்கள் வெளியே போகிறார்கள், கிரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திருச்சபையில் இருக்கிற மக்கள் கிரவுண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திருச்சபையில இருக்கிற மக்கள் அநேக மாடிகளிலே, பில்டிங்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திருச்சபையில் இருக்கிற மக்கள் அநேக கூடாரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் பிரேயர் சென்டர்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் வித்தியாசமான சூழ்நிலையில பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் திருச்சபைக்குள்ளே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஊழியம். திருச்சபைக்குள்ளே நடைபெறுவது தான் ஊழியம். திருச்சபைக்கு வெளியே நடப்பது ஊழியம் அல்ல. ஆனா எல்லா திருச்சபையும் ஊழியங்கள் எல்லாம் திருச்சபைக்குள்ளே நடத்த வேண்டும். அத்தனை சுவிசேஷர்களும், அத்தனை தீர்க்கதரிசிகளும், அத்தனை அப்போஸ்தலர்களும், அத்தனை மேய்ப்பர்களும், அத்தனை போதகர்களும் எங்கே தான் இருக்க வேண்டும்? திருச்சபையிலே இருக்க வேண்டும், திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஆனால் அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அநேக திருச்சபையினுடைய கூடுதலை விட்டு விடுகிறார்கள், திருச்சபையினுடைய கேதரிங் விட்டு விடுகிறார்கள், சபையினுடைய ஒழுங்கை விட்டு விடுகிறார்கள், சபையினுடைய ஆராதனையை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகிறேன், சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருக்க வசனங்களின் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஆகவே ஏன் திருச்சபைக்கு போக வேண்டும்? திருச்சபைக்குள்ள அப்படி என்ன இருக்கிறது என்றுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, சங்கீதங்களின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் 122 வாசிக்கின்றேன். 1ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாங்க போலாம் என்று அவர்கள் அழைத்த உடனே மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆகவே தேவ ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஏன் போக வேண்டும்? அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், சபைக்குள்ளே தேவன் இருக்கின்றார். ஆகவே தேவனை சபையிலே சென்று ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கப்படுகின்றோம். இந்த சபைக்குள்ளே நாம் போய் ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது, அங்கு போதனை கிடைக்கிறது, அங்கு உபதேசங்கள் கிடைக்கின்றது, அங்கு நல்ல மன்னாவை கர்த்தர் வைத்திருக்கிறார், அங்கு ஆசாரியன் இருக்கிறார். ஆகவே திருச்சபைக்குள்ளே நிம்மதி இருக்கிறது, திருச்சபையில் தேவ கட்டளை இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே தேவ பிரமாணங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் தேவ ஆலயத்திற்கு சென்று போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆலயத்திலே சென்று தேவனை ஆராதிப்பதனுடைய நன்மை என்ன? அங்கு கர்த்தரே இருக்கிறார், அங்கு கர்த்தர் நம்மை பார்க்கிறார், ஆசாரியன் இருக்கிறார், ஆசாரியன் நம்மை பார்க்கின்றார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆராதனைக்கு கடந்து போக வேண்டும், திருச்சபைகளுக்கு கடந்து போக வேண்டும்.
இன்றைக்கு திருச்சபை மக்கள் தான் வெளியே நடக்கிற கூட்டங்களுக்கு பவுஞ்சி பவுஞ்சியாக, கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக போகிறார்கள். வேதனை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. வெளியே இருக்கிற மக்கள் கூட்டம் கூட்டமாய், பவுஞ்சி பவுஞ்சியாய், குடும்பம் குடும்பமாக, குழு குழுவாக, ஒரு கேதரோடு கூட, டீம் டீமாக அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அதுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு சபையிலிருந்து கூட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிறதான் அவல நிலை. இது வேதத்திற்கு புறம்பானது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைய லாக்டவுன் காலம் முடிந்த உடனே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மேய்ப்பர்களுக்கு அடங்கிருங்கள், உங்கள் திருச்சபைக்கு அடங்கிருங்கள். இந்த முடிந்த உடனே உங்களுக்கு இந்த லாக்டவுன்ல சப்போர்ட் பண்ண பாஸ்டரிடத்திற்கு போகாதீர்கள். உதவி செய்த விசாரித்த அவர்களிடத்தில் போகாதிருங்கள். உங்களுக்கு என்று சபை இருந்தது அல்லவா, அந்த சபைக்கு நீங்கள் போங்க. யாரும் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, யாரும் உங்களை அழைக்கின்றார்கள் அல்லவா, ஒரு முறை எங்கள் திருச்சபைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் அல்லவா, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட சபைகளுக்கு போகாதீர்கள். மாறாக பெரிய ஆராதனை நடக்கின்ற 1, 2, 3 ஆராதனைகள் நடக்கின்ற பெரிய மாசா இருக்கிற திருச்சபையிலே அங்கத்தினராக வைப்பது கௌரவமாக நினைக்கிறீர்கள், வேண்டாம். சிறு சபைகளிலே, சின்ன சின்ன சபைகளிலே நீங்கள் அங்கத்தினராக மாறுங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் அங்கம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும், எல்லா சூழலுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். அது வேதம் நமக்கு சொல்லுகின்றது, புத்தி சொல்லுகின்றது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். ஏன் தேவ சபையிலே போய் ஆராதிக்க வேண்டும், சபைக்கு ஏன் போக வேண்டும்? அங்கு தேவன் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார், கட்டளை வைத்திருக்கிறார், போதனை வைத்திருக்கிறார், ஆசாரனை வைத்திருக்கிறார், ஒழுங்குகளை வைத்திருக்கிறார், ஐக்கியத்தை வைத்திருக்கிறார், அப்பம் பிட்டுதலை வைத்திருக்கிறார், அந்யோன்யத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் திருச்சபைக்கு நிச்சயமாக கண்டிப்பாக போக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுவதை மகிழ்ச்சியாக எண்ணுங்கள், மகிழ்ச்சியாய் கருதுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நாம் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? இரண்டாவதாக, 1 சாமுவேலின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? ஆலயம் விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். ஆலயம் ஒரு பொதுவான ஒரு ஸ்தலம், ஒருவருக்கு சொந்தமானது அல்ல, அது அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. ஆகவே ஆலயம் பொதுவானது, யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆகவே அவருடைய வீட்டிலே சென்று ஜெபிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆலயம். ஆகவே அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி ஆலயத்திற்குள்ளே வந்து ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை கொட்டி விடுவதை பார்க்கிறோம். அவருடைய இருதய விண்ணப்பத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஜெபித்த பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை, சந்தோஷத்தோடு வீட்டிற்கு போனாள். தன்னுடைய ஜெப குறிப்புகளை எல்லாவற்றையும் சொல்லி ஜெபித்து விட்ட பிறகு நிம்மதியோடு கூட வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்ற உடனே என்ன நடந்தது என்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. 19, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில காலம் சென்ற பின்பு கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு சில காலம் சென்ற பின்பு பதில் கிடைக்கும், வலிமை கிடைக்கும், மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே திருச்சபையை சென்று நீங்கள் ஜெபிக்கிற போது உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கிடைக்கக்கூடாத காரியங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்விலே கிடைக்கும். பயப்பட வேண்டாம். 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சில காலம் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்து கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். ஆனால் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவள் மலட்டுத்தன்மையோடு கூட போனாள். 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மலட்டுத்தன்மை நீக்கப்பட்டு அவள் குழந்தை பாக்கியம் பெற்று அவள் சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்து நான் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜபங்கள் எத்தனை வருஷங்கள் கேட்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். பயப்படாதீர்கள். திருச்சபைக்கு ஓடி வாருங்கள், திருச்சபையில ஜெபியுங்கள், திருச்சபையுடைய ஆசாரியனுக்கு அடங்கிருங்கள், போதகருக்கு அடங்கிருங்கள். உங்களுடைய போதகர் அறிவற்றவராய் இருக்கலாம், வேதத்தை அறியாதவர்களாய் இருக்கலாம், நீங்கள் நினைக்கின்றது போல கார் பங்களா அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
நீங்கள் நினைக்க போல ஒரு பேதையான போதகராய் இருக்கலாம். ஒரு சிறிய வாகனம் சைக்கிளில் சென்று கூடியவர்களாக இருக்கலாம். ஒரு சிறிய வாகனத்தில் சென்ற கூடியவர்களாக இருக்கலாம். சின்ன ஒரு வீட்டிலே வாடகை எடுத்து தங்கி குடுத்தனம் நடத்தலாம். அந்த சிறிய இடத்திலே சபை நடத்தலாம். ஆனால் அவரோடு கூட தேவன் இருக்கிறார். அந்த ஊழியரோடு கூட தேவன் இருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிறது எப்படி? என்னுடைய போதகர் பங்களாவோடு காரோடு இருக்க வேண்டும், அவர் பெரிய சீமானா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தவறு. உங்களுக்கு யார் போதகராய் கர்த்தர் நியமித்தாரோ அவரையே நீங்கள் போதகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இச்சமான போதகர்களை நீங்கள் தேடி போகாதீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய ஜபம் கேட்கப்படும். எத்தனை ஆண்டு கடந்து போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிள்ளை பாக்கியம். நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அது கிடைக்கும். கிடைக்க கூடாதது ஜபத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே ஆலயத்திற்கு போகுது இரண்டாவதாக முக்கியமாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? அங்கு என்ன இருக்கிறது? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் ஒரு வசனத்தை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே சென்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதே ஆலயத்திலே பிலீவராக இருக்கக்கூடிய, அதே ஆலயத்திலே மெம்பராக இருக்கக்கூடிய, 18 வருஷமாய் கூனியா இருக்கக்கூடிய, 18 வருஷமாக அவளுக்கு எவ்வளவோ நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறார். பலவீனப்படுத்தும் ஆவி அவளுக்குள்ளே இருந்தது. ஒரு ஸ்பிரிட் அவளை பிடித்து கொண்டிருந்தது. ஆனால் அதே ஆலயத்திலே அடங்கியிருந்தாள். எனக்கு விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, நான் உயர்கிறேனோ இல்லையோ, நான் நிமிர்ந்து பார்க்கிறேனோ இல்லையோ, ஆனால் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நிச்சயம் வருவேன். 18 ஆண்டுகளாய் விடாமல் வந்து கொண்டிருந்தான். 18வது ஆண்டிலே 17 ஆண்டுகள் முடிந்து 18ஆம் ஆண்டு துவக்கத்திலே அவளுடைய வாழ்க்கையிலே இயேசு அந்த சபையிலே வந்து பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். அங்க என்ன நடந்தது? இயேசு அவளை கண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த சபையிலே இருங்கள். சபையிலே என்னை போதகர் பார்க்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, விசாரிக்கவில்லை, மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள். இயேசு உங்களை கண்டு விசாரிக்க கூடியவராய் இருக்கிறார். அங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தனது கையை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு கையை வைத்து ஜெபித்து அவளுக்கு விடுதலையை கொடுத்தான். அவளை அழைத்தான். இயேசு உங்களை ஒரு நாளைக்கு அழைப்பார். இயேசு உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்களால் பார்ப்பார். இயேசு உங்களை பார்ப்பார். இயேசு உங்களை அழைப்பார். இயேசு உங்களை தொடுவார். பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் போகிற அதே திருச்சபைக்கு வாருங்கள். அதே போதகருக்கு கட்டுப்பட்டு கொண்டிருங்கள். வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய திருச்சபையினுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே நிலைத்திருங்கள். சட்ட திட்டத்துக்குள்ளே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் ஆலயத்திலே சென்று ஆராதிக்க வேண்டும்? ஆலயத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். அங்கு ஆளுகை இருக்கிறது, அங்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அங்கு கர்த்தர் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? அது ஜெப வீடு. ஆகவே ஜெபிப்பதற்கு நாம் கடந்து போக வேண்டும். அது நம்முடைய அப்பாவின் வீடு, தகப்பினுடைய வீடு. அங்கு போய் ஜெபித்தால் எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. ஆராதிக்கக்கூடிய இடம், பாடக்கூடிய இடம், துதிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது நம்முடைய அப்பாவின் வீடு. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. மூன்றாவதாக நாம் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும்? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, தேவன் நம்மை பார்ப்பார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, தேவன் நம்மை அழைப்பார். தேவன் நமது மீது கரத்தை வைத்து ஜெபிப்பார். அப்பொழுது எந்த ஆவிகள், பலவீனப்படுத்தும் ஆவிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், உங்களை திகைத்து வைத்திருந்தாலும், உங்களை அப்படியே மட்டுப்படுத்தியிருந்தாலும், தேவன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஆலயத்தை விட்டு விடாதீர்கள். ஆகவே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:25 சொல்லுகிறபடி நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று தேவன் உங்களை எச்சரிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள். ஆலயத்திற்கு செல்லுவதை விட்டுவிடாதிருங்கள். ஆலயத்தை நேசியுங்கள். ஆலயத்திற்குள்ளே ஆக்டிவிட்டியா இருங்கள். ஆலயத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார். உங்களை பார்த்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து தொட்டு சுகப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் ஏன் சபைக்கு போக வேண்டும்? சபையிலே அடங்கியிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் அன்பும் ஆசீர்வாதமும்
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்ற தலைப்பின் கீழே, சபையின் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழே 3 ஆண்டவரே தலைப்பின் கீழே உம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கர்த்தர் உதவி செய்தீர். திருச்சபையிலே மகிழ்ச்சி இருக்கிறது. திருச்சபை ஒரு ஜபபீடமாக இருக்கிறது. ஆண்டவரே, திருச்சபை ஒரு விடுதலையாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு சென்று அவனை ஆராதிக்கும்படியாக அவர்களுக்கு ஏவுதலை கொடும், எண்ணத்தை சீராக்கும். ஆண்டவரே, அவருடைய சபையில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து, உங்களுடைய சபை ஆராதனையை ஆசீர்வைத்து, உங்கள் சபையை கட்டெழுப்பி, உங்கள் சபையை கர்த்தர் உயர்த்துவாராக. ஏனென்றால் தேவனுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை மேன்மைப்படும், திருச்சபைகள் வளரும், திருச்சபைகளை எழுப்புதலை நாம் காண்போம். God bless you. Thank you.